சார் வள்ளலாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க நாங்களும் பார்த்துருக்கோம். அண்ட் நாங்கள் அதில் போகணுன்னு முடிவு பண்ணாலுமே அவங்க சொல்கிறது என்னென்னா நான்வெஜ்ஜஸை அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. அதில் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களே சிலர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜிடேரியன் இருக்காங்க, இன்னும் அதில் அட்வான்ஸாக போயிட்டு வீகன் சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏன் வந்து நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணும், ஏன்னா என்னோடய ஃபேமிலிஸில் என்னுடைய அப்பா அவங்க அப்பா வழி வழியாக நான்வெஜ் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுடைய எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ணுற வழிபாடுலையுமே அதுக்கான ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அதை நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, முதல்ல சரியா இல்லை சரியான்ற கேள்வியோட பெருமான் அப்படின்னு உள்ள கொள்கை நீங்கள் உள்ளே போனீங்கனாலே எல்லாரும் பயந்துட்டு வெளியே நிற்கிறதுக்கு காரணமே என்னென்னா அந்த மாமிசம் தவிர்த்தல், புலால் மறுத்தல், வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்றதுனாலே நிறைய பேர் உண்மையிலேயே சொல்லப்போனால் வள்ளல் பெருமானாரை எல்லாருக்கும் பிடிக்குது. வள்ளல் பெருமானை யாருக்கு பிடிக்காமலாம் இல்லை, எல்லாம் பிடிக்குது. என்கிட்ட சில பேர் சொன்னாங்க அவர் எல்லாமே சரியாக சொல்லியிருக்காருங்க, ஆனால் அந்த மாமிசம் சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தான் எனக்கு கூட்டமே வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இது மேலோட்டமாக உலகியலாக பார்க்கும்போது அது கேட்குறதுக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே ஒன்றும் கூட்டம் சேர்க்கறதுக்கெலாம் வள்ளல் பெருமான் வரல, அது தெளிவுபடுத்தினேன் நிறைய பேருக்கு சொல்கிற உண்டு. ஆனால் அதே நேரம் வந்து சமுதாயத்தையும் உலகத்தையும் மாற்றணும்னு விரும்புகிறார். இப்போ நம்ம நான்வெஜ் வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தமிழில் சொல்ல போனால் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஹோட்டலில் பாருங்கள் சைவம் இல்லை அசைவம், இல்லை சைவம் அண்ட் அசைவம்னு போட்டுக்கிறாங்க. இந்த வார்த்தையில் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சைவ அசைவம்ன்றது வந்து வார்த்தை வந்து நம்ம பழக்கத்தில் வந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த நான் வெஜிடேரியனாக இருக்கிறேன் அப்படின்னா அதோட வார்த்தை எது சரியான வார்த்தைனா, கொல்லாமை புலால் உண்ணாமை. ஒரு உயிரை என்ன கொல்லக்கூடாது, அந்த கொன்ற பின்னாடி அந்த உயிரையோ இல்லை கொன்ற வேற யாரோ ஒருத்தர் கொன்ற புலாலே உண்ணக்கூடாது. இது திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பாருங்கள், நீ உலகம் முழுவதும் திருவள்ளுவரை பிடிக்கும், திருவள்ளுவர் தான் எனக்கு உயிர், திருவள்ளுவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் வந்து கொல்லாமை புலால் உண்ணாமை கடைபிடிக்கிறாங்க? அவர் கல்லுண்ணாமையும் வேற சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இடைச்சர்கள்னு சொல்லி போயிட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிடுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார்ட்ட அந்த எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டார், சன்மார்க்கம் என்றால் என்ன. உள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா முதல் அவர் போடக்கூடிய கொள்கை என்னது, ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது, அதே புலால் உண்ணக்கூடாது. இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா உடனே வாதம் பண்ணுவாங்க, அப்போ செடி கொடிக்கெல்லாம் உயிர் இல்லையா? ஆமாம், அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தரதுமே பிளான்ஸ் ஒரு ஆர்கன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் புல்லுலேருந்து எல்லாமே உயிர்கள் தாங்க. இது நம்ம நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வரேன். இப்படி தான் ஒரு கேள்வி வச்சுக்கிறோம். நம்ம அந்த கேள்வியெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஏன் மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தோம், நம்ம எல்லாரும் ஏன் மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா பழக்க தோஷம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தாத்தாக்கு தாத்தா அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டாங்க, நம்ம சாப்பிட்டோம். நானும் பார்த்தீங்கன்னா எல்லா 3 வேளையும் சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் என்னோடய தாத்தா எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ எப்போ நான் மாறினேன் அப்படின்னு பாருங்களேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், எப்படிப்பா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்ம ஏன் உயிரை கொண்டு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றதுக்காக தானே எல்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவர் கூட ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த தாய் தந்தை தாங்குவாங்களா? தாங்க மாட்டாங்க. இன்னொரு சொல்லப்போனால் அந்த குழந்தைக்காக இவங்க உயிரோட கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த பாசம் இருக்குது. அதுபோல தான் எப்படி மனிதர்கள் தன் குடும்பம் தன் உயிர்களோட அன்பு பாசமாக வாழ்கிற மாதிரி தான் அந்த கோழி தன் குஞ்சுகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஆடு தன் குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லும் பொழுது தான் முதல்ல எனக்கு என்னோட கண்ணே மாறுனது. எப்படின்னா, அது வரைக்கும் நல்ல கோழி எனக்காக சாப்பிட படைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு ஜீவனாகவே நான் உயிராகவே பார்க்கல, அதை நான் ஒரு ஜட பொருளாக பார்க்குறேன். அதை கொல்றது, அதை பார்க்கும்போது நல்லா கொளுத்து இருக்குது அப்படின்னு அதை உடலாக பார்க்குறேன். நான் உடலாக பார்த்த என்ன அந்த உடலுக்குள்ளேயும் ஒரு உயிராக இருக்குன்னு பார்க்க வைத்த முதல் கண்ணு திறந்தப்போ தான் எனக்கு அந்த கருணையே வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஐயோ வேணாம் அப்படின்னு விட்டோம். அப்போ நம்ம எல்லாருமே இங்கே எப்படின்னா, அப்போ சைவ அசைவம்னா அதை ஒரு மதத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இந்த சமுதாயம் எல்லாம் சைவமாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் அசைவம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒரு மதத்துக்குள்ளே கொண்டு போகிறோம். இந்த இடத்துல மதம் சமயம் இது வரைக்கும் எழுதின நூல்கள் எல்லாத்தையும் ஓர எடுத்து வச்சுருவோம். பெருமான் பேசுவதே உலக உயிர்களுக்காக பேசுகிறார், மனிதனுக்கு மட்டும் பேசலை. இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறோம், சாதி மதம் பார்க்க வேணான்றீங்க, மனித நேயத்துக்கு தடையாக இருக்குன்றோம். இங்கே மனிதநேயத்தை பற்றி ஒருத்தர் மைக்கில் பேசுகிறார், என்ன பண்ணுறாரு, எல்லா உயிர்களும் ஒன்று எல்லாருக்கும் அன்பு காட்டணும் பேசிட்டு அவர் மதியம் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு இல்லையா? ஏன் அந்த கோழிகிட்ட அன்பு காட்டல அப்படின்னா, அவங்க அந்த கோழியை ஒரு உயிரால பார்க்கல. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லுவது என்பது என்னது, ஆன்மநேயம். இப்போ நம்ம எல்லாரும் புலால் மரத்துலேருந்து எப்போ வருவோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இந்த பார்வையை பார்க்கணும். நீங்கள் சொல்கிற பார்வைன்றது ரைட்டு தான். என்ன ஒரு கேள்வி எழுப்படுதுன்னா, இது எல்லாமே வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வளர்க்குறன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதோடைய உற்பத்தின்னு சொல்லுவாங்களா, எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ கோழியை ஏன் வளர்க்குறாங்கன்னா சந்தைக்கு விற்க தான், ஏன் ஆடை விற்கிறாங்கன்னா சந்தைக்கு விற்க தான் வளர்க்குறாங்க.
இப்போ மீன் வாங்குறாங்க, ஓகே இப்போ நம்ம சாப்பிடலன்னா அது ஒன்றும் அதோடைய இடம் அதிகமாகிட்டே போகும்ல, அது ஒன்று இருக்கு. இல்லை இது வந்து நம்ம அப்படி நீங்கள் கேட்குற கேள்வியில் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இதை என்கிட்ட சந்திக்கிற எல்லாரும் ரொம்ப இயல்பாக கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ மனித சமுதாயம் வந்து மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, அதுக்காக அந்த மக்கள் உயிரை கொல்லவ முடியும்? இப்போ அதுக்கு ஒரு தீர்வு அது கிடையாதுல்ல. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இப்போ மனிதர்கள் இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி ஆகிறன்றது வேற. இன்னைக்கு ஆடு எதுக்காக வளர்க்கப்படுது? கொலை செய்வதற்காகவும் அந்த கொலை செய்த உண்றதுக்காகவே தான் வளர்க்கப்படுது இல்லைங்களா? அப்போ இங்கே மக்கள் மாறினாங்கன்னா அதெல்லாம் எல்லாமே மாறி போயிட போகுது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க எல்லாரும் சாராயம் குடிக்கிறாங்க சார், சாராயம் அப்புறம் அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்காக அதை வளர்த்து விட முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதனால இங்கே தேவை இருக்கிறனால அது ஒரு தொழிலாக மாறிடுச்சு. அப்போ நம்ம மாறணும். ஏன் மாறணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, வாழ்க்கை வாழுங்க, நீங்கள் சந்தோஷமாக ஒரு 4 விஷயத்தை பாருங்கள், சந்தோஷமாக 4 விஷயத்தை சாப்பிடுங்க. ஒரு மனிதன் என்பவன் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான். இப்போ வள்ளல் பெருமான் ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துன்றது மேறு. சராசரி மனிதன் புலன் இன்பத்தில் வாழ்கிறான். அந்த புலன் இன்பத்துக்காக நீ இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று செய்யும் பொழுது மற்ற உயிரை இம்சை பண்ணாத. இப்போ நீ இப்போ பாருங்க, நான் காய்கறி எடுத்து சாப்பிட்றேன், நான் சந்தோஷப்படுறேன். ஒரு கீரை எடுத்து சாப்பிட்றேன், சந்தோஷப்படுறேன். அங்கேயும் தான் சந்தோஷம் இருக்குது. நான் ஒரு உயிரை கொலை செய்து சாப்பிட்றேன், அதில் அதுக்குள்ள அடுத்த உயிரை துக்கப்படுத்தில சந்தோஷம் சாப்பிட்றேன். இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், இப்போ நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்றீங்க, கீரை சாப்பிட்றீங்க, அதுலாம் உயிர் இல்லையா? ஆமாம், எல்லாரும் அதை தான் ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஆடு மாடுக்கு உயிர் இல்லை, மாதிரி தாவரத்துக்கு தானே உயிர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். சயின்ஸில் வந்து ஜுவாலஜி வேறு, பாட்டனி வேறு இல்லைங்களா? தாவரவியலுடைய வாழ்வியல் வேறு, ஒரு நடக்கக்கூடிய உயிரினங்களோட வாழ்வியலே வேறு. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கன்னா, சைவம்னு எதெல்லாம் சொல்கிறேன், வித்து விதைகள், காய்கள், கனிகள், கீரைகள், இலைதழைகள் இல்லைங்களா, கிழங்குகள், இது எல்லாமே நம்ம காய்கறிகளாக எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் சைவம்னு சொல்கிறோம். அசைவம்னு எதை சொல்கிறோம், மாமிசம் இருக்குது, அதுக்கு எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, தசை இருக்குது, அதுக்கு எமோஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம அசைவம்னு சொல்கிறோம். இப்போ நான் கத்திரிக்காய் சாப்பிட்றேங்க, கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன், காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய் வாங்குறேன். இந்த கத்திரிக்காய் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செடியிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வர்றாரு இல்லைங்களா? இப்போ இந்த செடியிலேருந்து அந்த கத்திரிக்காய் ஒடிக்கிறதுனாலையோ அந்த செடி செத்துருதா? இல்லை இல்லையா? அவங்க பறிக்கிறாங்களே, துடிக்காதா அப்படின்னா சரி, அது அந்த கத்திரிக்காய் பறிக்கவே இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, முத்தி வெம்பி கீழே விழுந்துடும். ஒரு ஆப்பிள் நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன். இந்த ஆப்பிள் என்ன பண்ணுது, நீங்கள் நம்ம எல்லாம் ஹிமாச்சல்லேருந்து வருது, இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது. அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, பறிக்கிறாங்க, இல்லை கீழே விழுந்திருக்கு. சரி, இந்த மரத்தில் பறிச்சிட்டனாலும் ஆப்பிள் செடி ஆப்பிள் மரம் செத்துருச்சா? இல்லை. நீங்கள் எவ்வளோ பறிச்சாலும் அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த ஆப்பிளை பறிக்கலைனாலும் என்ன பண்ணும், அது கீழே விழுந்துடும். இது எதோட கம்பேர் பண்ணுற வள்ளல் பெருமானா, இங்கே தான் வள்ளல் பெருமானுக்கிட்ட சயின்ஸுக்கு வரணும். பெருமான் என்ன சொல்கிறாரு, வித்து காய் கனிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது ஜீவஹிம்சை அல்லன்றார். இப்போ ஜீவஹிம்சை ஆகாதுன்றார். எப்படின்னா, நம்ம உடம்புல பாருங்கள் நகம் இருக்குது இல்லைங்களா, நம்ம உடம்புல நகம் இருக்குது, உடம்புல முடி இருக்குது. இதை வெட்டுறதுனால வலிக்குதா? இல்லை இல்லை. ஆனால் அந்த நகமே கொஞ்சம் 1 இன்ச்சு தள்ளி போய் வெட்டிட்டா வலிக்கும். ஆமாம். இதுபோல் ஒரு செடி கொடி தாவரங்கள்லேருந்து விதைகளையோ காய்களையோ கனிகளையோ எடுத்துக்கொள்வது ஜீவஹிம்சை அல்ல. நம்ம சைவ அசைவன்ற வார்த்தையை விட்டுருவோம். ஜீவஹிம்சை நடக்கலை, அந்த இடத்துல ஒரு ஜீவஹிம்சை நடக்கலை. இப்போ நான் கோழி சாப்பிட்றேன், என்ன பண்ணுது, ஆடு சாப்பிட்றேன், இப்போ மாடையும் சாப்பிட்றோம். நம்ம மாடெல்லாம் வந்து தெய்வமாக பார்த்த காலம்லாம் போயிடுச்சு. மாடுலேருந்து அதே பாலையும் கறந்து குடிச்சிக்கிறான், அந்த மாடவே பிரியாணி பண்ணி சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், அது என்ன பண்ணுறாங்க, கழுத்தை அறுக்குறாங்க ஐயா, கத்தி போட்டு கழுத்தை அறுக்குறாங்க. அதை சந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அழுகுது, கத்துது, துடிக்குது, என்னை விட்டுருங்கன்னு கண்ணீர் வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ சந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, கோழியை வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணுற, தலையில் கட்டி தொங்க விட்டுட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் இது மேலோட்டம் பார்க்கும்போது இப்போ இதுக்கு கமெண்ட்ஸ் கூட வரலாம், ஆமாம் இது எதையோ சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைனாலும் கொஞ்சம் நேரம் கவனித்து பாருங்கள், நம்மகிட்ட கருணை இல்லை. ஒரு 4 கோழியை சந்தையிலேருந்து வாங்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு எட்டு போகிறார், தலையில் கட்டி ஸ்பீட் பிரேக்கரில் தூக்கி 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 போடுது. ஆடை என்ன பண்ணுறாங்க, சந்தையிலேருந்து வாங்கின பின்னாடி அதுக்கு தண்ணியோ உணவோ எதுவும் கொடுக்கல, பட்டியில் போட்டு அடைச்சி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறான். மாடை என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக தள்ளி எடுத்துகிட்டு போய் கழுத்தை அறுக்கிறோம், கொலை செய்கிறோம், அழுகிறோம், ரத்தம் வருது, துடிக்குது. அதுலேருந்தும் நீங்கள் உணவு எடுக்கிறீங்க. இப்போ இது 2 உணவு நம்ம பிளேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் சிந்திங்க, நீங்களே இளைஞர்கள், நீங்கள் சிந்திங்க, இந்த இடத்துல மதத்தை விட்டுருங்க, சமயத்தை விட்டுருங்க. உங்களுக்கு கருணைன்னு ஒன்று இருக்குங்க. கருணை இல்லாமல் எந்த மனிதனும் இந்த பூமியில் கிடையாது. கருணையை வச்சு நீங்கள் பாருங்கள், இது 2 தேவை, அவ்வளோதான். இதுதான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகாருண்யம்ன்றது, வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய புலால் மருத்துவன்றது. நீங்கள் இதை வச்சு பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் நம்ம இது கூட வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அடுத்தபடியாக பாருங்கள், நீங்கள் ஒரு முதல் கேள்வி கேட்டீங்க, வீகன் இல்லைங்களா, வெஜிடேரியன் சொல்கிறேன். இப்போ அதை தாண்டி வீகன் உலகம் முழுவதும் பரவுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வெஜிடேரியனை மாறிட்டோம்,
ஆனாலுமே நம்ம பால் எடுக்கிறோம், தயிர் எடுக்கிறோம், மோர் எடுக்கிறோம், பால் சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம், அடுத்து அனிமல் சார்ந்த ப்ராடக்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? இதையுமே தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி ஜீவகம்சம் இருக்குது. இப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? சைவ அசைவன்ற வார்த்தையை சொல்லலை. ஒரு செயல் செய்கிற அந்த செயலுக்கு பின்னாடி ஜீவகம்சை இருந்தால் அது ஏற்றுக்கூடான்றாரு. இப்போ உணவுன்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இதுக்கு பின்னாடி ஜீவகம்சை இருக்கா? இப்போ நம்ம புலால் ஒரு உயிரை கொல்லலை, ஆடு மாடு கோழி சாப்பிடல, ஆனால் நான் மாடு பால் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த பால் என்ன பண்ணுது? ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுது? இன்றைக்கி எல்லாமே வாணிபம் ஆயிடுச்சு, இன்றைக்கி எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆயிடுச்சு. இன்றைக்கி மாடுன்றது அன்றைக்கி மாடாக வளர்க்குற காலம் போய் இன்றைக்கி மாடுன்றது பால் தரக்கூடிய இயந்திரம் ஆயிடுச்சு. எந்த மாடு மேய்கிறது கிடையாது இல்லைங்களா? எந்த மாடு மேய்கிறது கிடையாது. அப்படி மேய்ஞ்சாலும் அதுக்கு வெட்டி வெட்டி தீவனத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 30-40 லிட்டர் பால் வேணுன்றக்காக என்ன பண்ணுறோம்? செயற்கையான தீவனங்கள் உருவாக்கப்படுது. அதாவது மேய்ஞ்சது போய் ஆடு மாடு மேய்ஞ்சது, அது பால் கறந்து குடித்தாங்க, அது குட்டி கொடுத்துட்டு எடுத்தாங்க. அது அன்றைய காலம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அது ஒரு இண்டஸ்ட்ரியலாக மாறினதுனால அது பால் நிறைய கொடுக்கணுன்றக்காக செயற்கையான உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணி அந்த மாட்டுக்கு ஃபீட் பண்ணுறோம். அப்போ அதனால தான் 30-40 லிட்டர் கொடுக்கும். நம்ம ஊர் காங்கேய நாட்டு மாடு எவ்வளோ கொடுக்கும் சொல்லுங்கள்? 1.5 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் கொடுக்கும். அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு வேறு நீங்கள் கொடுக்கணும். கண்ணுக்குட்டியும் குடிச்சிச்சுன்னா 1 டம்ளர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 30-40 லிட்டர் பாலுக்காக நான் என்ன பண்ணுறேன்? கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியை உருவுறோம். கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நடக்குது. அப்புறம் அந்த பால் கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி நிறைய ரசாயனம் மாட்டுறாங்க. அதனால தான் அந்த பால்லேருந்து வீகனாக வந்துடுறாங்க. அடுத்து நான் பாலையும் விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பேக் பயன்படுத்துகிறேன், அந்த ஒரு தோல் பை பயன்படுத்துகிறேன். அது எங்கேருந்து வருது? மாடையோ ஒரு உயிரை கொன்று அந்த தோலை பதனப்படுறாங்க. அப்போ நான் அழகுக்காக பயன்படுத்தக்கூடியதில் அங்கே பின்னாடி ஒரு ஜீவகம்சம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த விதத்தில் மாறக்கூடியதான் நனி சைவம் சொல்லக்கூடிய வீகன். ஸோ பெருமான் சொல்வது சைவ அசைவம் கிடையாது. கொல்லாமை, புலால் உண்ணாமை, ஜீவகாரணியம். இந்த வகையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஜீவகாரணியம் இருக்கான்னு யோசிங்கன்னு தான் பெருமான் சொல்கிறார். எனக்கு வந்து இன்னைக்கு பண தேவை, பொருளாதார தேவை இருக்குது. நான் நாளுக்கு பொருளாதாரம் ஏறிட்டு இருக்கு, எனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது. நான் போய் இறைவனை வழிபாடு பண்ணுறது எனக்கு வந்து செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி தான் நான் போய் கேட்க, என்னோட பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படின்னு தான் சொல்லி போய் கேட்குறேன். அதுக்கான ஒரு பரிகாரமாக தான் நான் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுறதோ ஒரு படையில் வச்சு படைக்கிறதோ பண்ணுறேன். அங்கே என் மன திருப்தின்னு ஒன்று ஏற்படுது. ஸோ நான் இதை விட்டுட்டு நான் எப்படி வந்து நான் வந்து ஒரு வள்ளலாரை ஃபாலோ பண்ண முடியும்? ஏன்னா என்னுடைய தேவையை இங்கே பூர்த்தி ஆகலை. என் தேவை பூர்த்தி ஆனால் தான் மற்றவங்களோட தேவையை நான் பூர்த்தி பண்ண முடியும். இல்லை உண்மை நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப இயல்பாக ஜனரஞ்சகமாக பொதுமக்களோட இடத்துலேருந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. நல்லது. ஏன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துக்கும் புரிய வைக்க முடியல. ஏன்னா வள்ளலார் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்துருக்காரு. மரணமில்லா பெருவாழ்வு, பெரிய விஷயங்களை சொல்லும்போது இந்த மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், லோன் கட்டணும். இன்றைக்கி வீடுமே லோனு, காருமே லோனு, வாங்கியிருக்க ஃபோனுமே லோனு. அப்புறம் இதை அடைக்கிறதுக்கே டெய்லியும் காலைல ஓட வேண்டிய காலத்தில் வள்ளலார்னா யார்? இவங்க உட்காந்து கேட்கறதுக்கே நேரம் இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து ஐயா எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, பணம் இருக்குது, அதுக்கு நான் போய் ஒரு பூஜை பண்ணுறேன், புனஸ்தானம் பண்ணுறேன், படையல் போடுறேன், எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது, நான் எங்கே போய் அங்கே அன்னதானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இதை கூட வள்ளல் பெருமானார் பேசியிருக்கார். இதை கூட வள்ளல் பெருமானார் வந்து ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்ற ஒரு நூலில் சொல்கிறாரு. அப்போ இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைகள் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? ஒருத்தருக்கு நிறைவேறது, ஒருத்தருக்கு நிறைவேற மாட்டேங்குது. நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பதில் சொல்ல, உன்ட்ட உழைப்பு இல்லை, முயற்சி இல்லை, நீ காலையில் எழுந்திருக்கணும், ட்ரை பண்ணணும், இதெல்லாம் வெளியே இருந்து சொல்கிறது. ஆனால் அவரவருக்கும் ஒருத்தருக்கும் ஏன் இத்தனை ஏற்ற இறக்கம் இருக்குன்னா அவரவர் செய்த நல்வினை தீவினை இல்லைங்களா? இப்போ இந்த வினை போய் குறையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பரிகாரம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். இங்கெல்லாம் போய் என்னோட வினை குறையுதா? அது ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம். பெருமானார் என்ன சொல்கிறாரு? உனக்கு கல்வி, அறிவு, செல்வம் தேவைகள் இருக்குதா? உனக்கு சந்ததி விருத்தி இல்லையா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமா? நோயற்ற வாழ்க்கை வாழணுமா? நீ உன்னோட செய்யக்கூடிய தொழிலில் விவசாயம் எல்லாம் நல்லா பெருகணுமா? பசித விருத்தலவே நீ என்ன பண்ண பரிகாரமாக செய். எப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு இறங்கி அவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர் பசியாறி அவர் வாழ்த்துறார். அப்போ அந்த வாழ்த்துலையும் அந்த செய்யக்கூடிய புண்ணியத்திலையும் என்னுடைய தீவினைகள் கழியுது. நீங்கள் போய் பாருங்கள், எந்த கோயில் போனாலுமே நீங்கள் எல்லாம் பூஜை புனஸ்தானம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 பேருக்கு அன்னதானம் போட்டு வாப்பா, ஒரு 5 பேருக்கு அன்னதானம் போட்டுவான்னு சொல்லி வள்ளல் பெருமானோட அன்னதான கருத்து இங்கே கோயில்களுக்கு மறுபடியும் வந்துருச்சு. இப்போ ஏன்னா கடைசியில் என்ன பண்ணுது? அந்த அன்னதானத்தை போட்டுவோம். ஏன்னா அந்த அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம வினைகள் கழியுது. வினைகள் கழியும் பொழுதே நமக்கு அந்த புண்ணிய பலம் சேரும் பொழுது நமக்கு என்ன பண்ணுது? தடைகள் எல்லாம் நீங்குது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி உங்கள் மன திருப்தி பண்ணுறீங்க, நீங்கள் மன திருப்தி அடைகிறீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது உணவு கொடுக்கும்போது அவர் ஆன்மாவே திருப்தி அடையுது. நீங்கள் மன திருப்திக்கும் ஆன்மா திருப்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த ஆன்மா திருப்தி அடைந்து அந்த புண்ணிய பலம் சேரும் பொழுது இப்போ இவங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க?
நம்மளுக்கு பிரச்சனை தீராதான்னு செஞ்சாங்க இல்லைங்களா, இந்த பிரச்சனைகள்லாம் தானாக தீந்துரும். ஸோ இதுக்கு தான் வள்ளல் பெருமானாருமே வலியுறுத்துறாரு. இப்போ யார் ஒருவர் வந்து ஜீவகாருண்ய கொள்கை கடைபிடிச்சு புலால் மாமிசத்தை விட்டுட்டு அவர்களுக்கு அன்னதானத்துக்குள்ளே செய்ய ஆரம்பித்தா, சத்தியமாக சொல்கிறேன், இவங்க என்ன தேவைகளுக்காக இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் போகிறாங்களோ இதெல்லாம் தீரும். இது வள்ளல் பெருமானாரே தன் அருளிய நூலில் சொல்லியிருக்காங்க.